எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனல் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக். நம்ம இப்போ துக்கன் பீச்ல இருக்கோம். துக்கன் பீச்சுக்கு வந்தோடனே ஒரு என்டர்டைன்மெண்டா நண்பர்களோட பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்கோம். பார்பிக்யூ எப்படி பண்றதுன்னு நம்ம நண்பர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க பாக்கலாம். சொல்லுங்க நண்பரே. வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு துக்கான் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஓகே. பார்பிக்யூ போடலாம்னு பிளான் பண்ணி சாப்பாடுலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். ஓகே. முதல் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் மக்களே. பார்பிக்யூ முதல் சிக்கன் எடுத்துக்கணும். நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன் எடுத்து ஒரு கரெக்டான பீஸ்ல வெட்டிக்கணும். ஒரு சிக்கன் ஒரு 4 பீஸுக்கு வெட்டிக்கலாம். ஓகே. வெட்டிக்கிட்டு அதுக்கு மசாலா என்ன வேணும்னா நாங்க இங்க போட்டது சொல்றோம். ஓகே. இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா நறுக்கா அரைச்சிக்கணும். ஓகே. சொல்லுங்க. இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு நறுக்கி எடுத்துக்கணும். நறுக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் கொச்சிக்கா தூள். ஓகே. இப்ப இஞ்சி பூண்டு நீங்க சொன்னீங்கல்ல, அது நல்லா கட் பண்ணி இல்ல நம்ம சாப் பண்ணிக்க வேண்டியதா. சாப் பண்ணி மிக்ஸில போட்டு நல்லா சாப் பண்ணிக்க வேண்டியதா. ஓகே. கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கொச்சிக்கா மிளகாத்தூள், பெப்பர். ஓகே. கொஞ்சம் வேணும்னா ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ஓகே. உப்பு சால்ட். அப்புறம் இப்போ நம்மளுக்கு பார்பிக்யூக்கு என்ன வேணும்ன்ற திங்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு. ஓகே. சிக்கன், பெப்பர், மசாலா, பார்பிக்யூ மசாலா, மிளகாத்தூள், ஒரு யோகட்டு எல்லாம் இருக்கு. எல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சிக்கனை 4 பீஸா வெட்டிட்டா பெஸ்டா இருக்கும். ஓகே. ஓகே. 8 பீஸா வெட்டிக்கலாம். பட் 4 பீஸா வெட்டினா நல்ல ரேஞ்சில இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் ரொம்ப நல்லா மிக்சிலயோ இல்லாட்டி உரல்லையோ போட்டு நல்லா இடிச்சுக்கணும். பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அதோட இந்த மசாலா இருக்குல்ல, நான் சொன்னேன் பெப்பரு, கொஞ்சம் பார்பிக்யூ மசாலா, கொச்சிக்கா தூள், மிளகாத்தூள், அதெல்லாம் போட்டு ஒரு மிக்சடா பண்ணிக்கிட்டு ஒரு யோகட்டை போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு ஓகே ரொம்ப ஒரு பேஸ்ட பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சிக்கனை நல்லா கழுவி எல்லாம் எடுத்துட்டு ஒரு சாதாரணமான பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கணும். ஒரு அரௌண்ட் 2 hours இருந்தா நல்லா இருக்கும். சிக்கனை சின்ன கீரல் விட்டணும். அப்ப சிக்கனுக்குள்ள எல்லாம் நல்லா போயிடும். போனதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 2 hours வச்சோம்னா நல்லாயிரும். 2 hours வச்சதுக்கு அப்புறம் நல்லாயிரும். நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்மளுக்கு சார்கோல் பார்பிக்யூ மெஷின் எடுத்து வச்சு நம்ம அதுல போட்டு இப்படி வச்சிட்டோம்னா உங்களுக்கு பார்பிக்யூ ரெடி ஆயிடும். இப்போ இந்த சைடுல வைக்கும் போது கணக்கா அடுக்கிக்கணும். ஓகே. அளவுல அடுக்கிக்கணும். அடுக்கிட்டு அதை லாக் பண்ணணும். அது கணக்கா மிதமான சூட்ல திருப்பி போட்ட வேண்டியதா. ஓகே. எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது பார்பிக்யூ இன்னும் சூப்பரா வரும். கண்டிப்பா. ஆனா சிக்கனோட லெக் பீஸ் எல்லாம் பெருசா இருக்குங்க. சிக்கன் பெருசா இருக்கும் தலைவர. சிக்கன் சைஸ் தான் ஆகணும். ஓகே. இது நாட்டுக்கோழியா இல்ல சாதாரண பாய்லர் சிக்கனா? வாத்தா? என்னப்பா லெக் பெருசா இருக்கணும்னா வாத்துன்ட்டேன் டேரக்டா. சிக்கன் தான். ஆமா சாதா. நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் சிக்கன் கட் பண்ணிட்டு அது மேல ஒரு கொழுப்பு தோல் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்திருப்பீங்களா? இதுல எடுக்க மாட்டோம். அதெல்லாம் பாயில் ஆயிடும்ல. ஓகே. இதுல வைக்கும் போது ஃபுல்லா பாயில் ஆயிடும். ஓகே. அதனால அதை எடுக்க மாட்டோம். அதுதான் டேஸ்ட். அதாவது இப்ப நம்ம இத லாக் பண்ணிட்டோம்ல, இப்ப அடியில வெந்துட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம பாத்துக்க வேண்டியதான். தூக்கி அமுக்கி கூட அப்படிதான் பாக்கணும். ஓகே. இப்ப சிக்கன் ரெடி ஆயிடுச்சுல, அதை கொஞ்சம் எடுத்து காமிங்க. ரெடியான சிக்கன் செமையா வந்திருக்குங்க. இத பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பார்பிக்யூ போட்டு கம்ப்ளீட்டா எடுத்த ஒரு உணர்வு அப்படியே இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க சிக்கன்.
இது வந்து பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோல் வாங்கணும். அப்புறம் இதுக்கு அந்த ஒரு கிரில் மாரி நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த கிரில்ல வந்து நம்ம வைக்கிறதுக்கான அந்த கிரில்லு வாங்கணும். ப்ளஸ் சாக்கோல் வாங்கிட்டு அந்த சாக்கோலில் நெருப்பு எப்படி உண்டாக்குறது, இது எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு பாஸ்பரஸ் மாரி ஒரு சின்ன ஒன்று இருக்கும். நம்ம சூடம் சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்கும். அதை ஒன்று வாங்கி நீங்கள் அதுலேருந்து கொளுத்தி தான் நம்ம சாக்கோலுக்கு நெருப்பு உண்டாக்கும். இதில் மெயின் என்னன்னா, இந்த மாரி பார்பிக்யூ பண்ணும்போது நெருப்பு அதிகமாக சாக்கோலில் வர மாரி இருந்ததுன்னா ஃபுல்லாக கருவிடும். அது வந்து ரொம்ப ரிஸ்கான கூட. அதனால நெருப்பு வராமல் சாக்கோலை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டா அந்த சாக்கோல் நல்லா எரிஞ்சு அந்த அனல் பறக்கும் பாருங்க, அந்த அனல்ல தான் பார்பிக்யூ நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மட்டனும் இதில் பண்ணலாம். மட்டன்லாம் வந்து பீஸ் பீஸாக கட்டி சதையோட நம்ம வந்து மட்டனை நல்லா வச்சு இதில் இந்த பார்பிக்யூ பண்ணும்போது மெயினாக நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் மசாலா. அதாவது கார்லிக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஒரு லெவலாக ஊற வச்சு அந்த மட்டன்லேயும் சிக்கன்லேயும் நல்லா ஊற வைக்கணும். அப்படி ஊற வைக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெறும் கார்லிக்கு, இஞ்சி பூண்டு மட்டுமா மசாலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கிடையாது. அதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்டான ஒரு மசாலாவாக உருவாக்கணும். அப்படி ஒரு மசாலா உருவாக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து தயிர்லையும் யோகாட்லேயும் ஊற வச்சு கூட எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும். சில பேர் தெரியாமல் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்தமாரி ஆயில் வந்து நம்ம உடம்புக்கும் கெடுதி, கொலஸ்ட்ரால் ஏற்படும். ஆனால் இந்தமாரி நம்ம வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது ஒமேகா 3 வந்து ஆலிவில் இருக்கிறதால அந்த ஆலிவ் ஆயில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்தமாரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் மட்டன்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போய் பார்பிக்யூ பண்ணிவிட்டு போய் அங்கே போய் குளிக்கணுங்கிறதோட அங்கே போய் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது ஒரு கேம் ஏதாவது விளாண்டுட்டு ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஒரு பேட்மிண்டனோ ஏதாவது விளாண்டிங்கன்னா அந்த சாப்பிட்டதும் உங்களுக்கு சரிக்கும் இன்டைஜஷன் இஷ்யூ வராது. ஆனால் இந்தமாரி என்ன பண்ணுறாங்க, பார்பிக்யூ நல்லா போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டென்ட்டை போட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கிடுறாங்க. அந்தமாரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இந்தமாரி நான்வெஜ் எடுக்கும் போது எடுத்த பிறகு கூட நீங்கள் கொஞ்சம் ஃபிட்னஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் வந்து உங்களுக்கு உருவாகும். ஆனால் இந்தமாரி பார்பிக்யூ சாப்பிட்றதால நல்ல ஒரு ஹெல்த்தியான எஃபெக்டும் இருக்குங்க. அதாவது இந்தமாரி நீங்கள் சிக்கனோ மட்டனையோ நீங்கள் வந்து இந்தமாரி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றதில்ல கொஞ்சம் என்னென்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒரு நீங்களே பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த கிரில்லை லாக் பண்ணும் போது கரெக்டாக லாக் பண்ணணும். சில பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, கிரில்லை சரியாக லாக் பண்ணலைன்னா எடுக்கும் போது அப்படியே அந்த சாக்கோல்லே கொட்டிடும். அதனால் கிரில்லை கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு எடுக்கும் போதும் பிளேட்டில் வச்சு கரெக்டாக ஒரு கீழே ஒரு கிளாத் மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இதில் வந்து 2 சைடும் திருப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூவில் மேக்ஸிமம் இந்தமாரி கம்பியில் கூட குத்திட்டு நம்ம வந்து மசாலா தடவி சாக்கோலோட அனலில் வந்து வெந்துடும். இந்தமாரி பார்பிக்யூ ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவை, நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு ஃபேமிலியோடு போகலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம். ஒரு 2 ஃபேமிலியோடு போகும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெட்டல் வைக்கிறதுக்கு மெட்டல், சாக்கோல் மெயின். அதுக்கப்புறம் இந்த பாஸ்பரஸ் மாரி நம்ம சூடம் கொளுத்தி போடுறது ஒன்று. ப்ளஸ் வந்து இந்தமாரி குத்தி நம்ம சிக்கனோ மட்டனோ குத்தி கொடுக்குற மாரியும், ப்ளஸ் வந்து லாக்கு அந்த கிரில்லு, ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து மசாலா நல்லா ரெடி பண்ணிடணும். ஆக்சுவலாக ஒரு இப்போ நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கி மத்தியானமே, அதாவது இன்றைக்கி நைட்டு போகிறோன்னா இன்றைக்கி மத்தியானமே நீங்கள் ரெடி பண்ணிடணும். இது கூட வந்து நீங்கள் வந்து அதாவது குப்பூஸுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. குப்பூஸ் வந்து இது கூட வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த குப்பூஸை வந்து நல்லா நீங்கள் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா குப்பூஸோட நம்ம சிக்கனையும் மட்டனையும் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதாவது குப்பூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்டு. மிடில் ஈஸ்ட்லேயே வந்து எங்கே போனாலுமே ஒரு ரியாலில் நம்ம சீப்பான ஒரு ஃபுட்டு சாப்பிடணும், சீப்பஸ்ட்டு ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னா குப்பூஸ் தாங்க. குப்பூஸை தட்டிக்க இந்த உலகத்தில் எந்த ஃபுட்டும் கிடையாதுங்க. ஏன்னா குப்பூஸ் மாரி ஒரு எளியமான ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, கையில் ஒரு ரியால் இருந்தால் போதும் 22 ரூபாய்க்கு நம்ம வயிறு ஃபுல்லாக நிரப்பிடுறது இந்த குப்பூஸ் தாங்க. எனக்கு அந்தளவுக்கு குப்பூஸ் ரொம்ப பிடிக்கும். அதேமாரி உங்களுக்கு யாருக்காவது குப்பூஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது சிக்கனில் வந்து நம்ம சிக்கன் வாங்கும் போதே லெக் பீஸாக வாங்கணும்.
அதுவும் ஃப்ரெஷ் சிக்கனாக இருக்கணும். ஃப்ரெஷ் சிக்கன் தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள் கருவாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பார்பிக்யூ பண்ண மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கோலில் நெருப்பு வராமல் சாக்கோலில் கரெக்டாக கிளறி விட்டு நெருப்பை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு அந்த அனலில் சூப்பராக சுட்ட கோழியை நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபீல் வரும். இது வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் பார்பிக்யூ போட்டால் எப்படி அந்த ஒரு ஸ்டைலில் இருக்குமோ அந்தமாரி ஒரு ஹோம் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட முடியும். அதுக்கு காரணம் நீங்கள் சாக்கோலை நல்லா ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த சாக்கோல் நல்லா எரிஞ்சு அந்த அனலில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் சிக்கன் மட்டன் நம்ம வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 3-4 வாட்டி நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இந்தமாரி பார்பிக்யூ போடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்தமாரி டயத்தில் தான் பீச் ஓரமாக போவோம். ஆனால் இந்த அனல் டயத்துலேயும் நம்ம இந்த ஃப்ரைடே சாட்டர்டேலாம் பிளான் பண்ணி போனோம்னா நைட்டில் நல்லா வந்து ஒரு பீச் ஓரம், கடலோர காற்று ஓரத்தில் இந்தமாரி பார்பிக்யூ போட்டு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே தனிங்க. அதாவது இது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபிஷ்ஷு கூட நீங்கள் வந்து நல்லா 2 சைடும் சீவிட்டு செதில்லாம் எடுத்துட்டு கரெக்டாக அதையும் க்ளீன் பண்ணி இந்தமாரி க்ரில்லில் வேக வச்சு சாப்பிட்டா அதுவும் வந்து பயங்கர ஹெல்த்தி. அதாவது நல்ல ஒரு நிறைய ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி சூப்பராக சாலமன் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பீஸாக வைப்பாங்க. அந்த பீஸ்லாம் கூட நீங்கள் இந்தமாரி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டும் கூட நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட்டும் கூட. மக்களே, நம்ம சேனலை யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு நாளும் நம்ம வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் வந்து நினைப்பேன் எப்போ டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கான டைம் கரெக்டாக ஒதுக்கணும், அது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி சிக்கனை மசாலா தடவி கரெக்டாக அதில் லாக் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து கீழே நல்லா லாக் பண்ணும் போது அது அழுத்தமாக இருந்ததுன்னா மட்டும்தான் அது வேகிறதுக்கான ஒரு சைடு வெந்துருச்சுன்னா இன்னொரு சைடு நம்ம திருப்பும் போதெல்லாம் ஆயில் ஊற்றி நம்ம திருப்பணும். இப்போ பாருங்கள் சாக்கோல் எப்படி அனல் பறக்குது பாருங்கள். அந்த ரெட் கலருக்கு வரணும். சாக்கோல் ஃபுல்லாக எரிஞ்சு அந்த நெருப்பு வந்து ரெட் கலரில் வரணும். இதில் நெருப்பே தெரியக்கூடாது. சாக்கோல் எரிஞ்சிருச்சுனாலே அந்த அனலில் வேவுறது தாங்க பார்பிக்யூ. அந்த அனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனலில் ஃபுல்லாக வெந்த பிறகு நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு ரெடி ஆகிடும். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வந்து பார்பிக்யூ சாப்பிட்டு அங்கேயே டென்ட்டு போட்டு தூங்கின பிறகு காலம்பு எழுந்திரிச்சு பார்த்தா சூரியன் உதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதேமாரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து சூரியன் சன்செட் ஆகிறது. அதாவது கத்தாரில் மட்டும்தாங்க நம்ம சூரியனை கிட்ட பார்க்குற மாரி. ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து சூரியனை பார்க்கும்போது அது ஒரு தனி வியூங்க. உலகத்திலேயே மிடில் இருந்து நம்ம சூரியனை பார்க்கும்போது அந்த வியூவில் வந்து நம்ம சூரியனை கிட்ட பார்க்குற ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கடல் ஓரமாக போய் பார்க்கும்போது சூரியன் செட் ஆகிறதா இருக்கட்டும், சன்செட் ஆகிறத வந்து நல்லா ரசிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரிக்கு அடுத்தது நம்ம கத்தாரில் சூரியன் சன்செட்டை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம், இயற்கையோட என்றைக்குமே ஒன்றிணைந்து வாழும் போது இயற்கையை ரசிப்போம். ஒரு நேரமும் இயற்கை கூட சேர்ந்து வாழும் போது, இயற்கையை ரசித்து வாழும் போதே நம்ம வாழ்க்கையில் நம்ம கிடைத்த எல்லா அற்புதமான நிகழ்வும் இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம கொடுக்குங்க. அதாங்க கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை வச்சுட்டு போக போகிறோம்னா இயற்கையோட எப்படி ஒன்றிணைஞ்சு வாழ்கிறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதை இப்போலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு முதல் படிக்கல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அமைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது.